ஹாக்கை ஆக்டர் ஜெர்மி ரென்னர் கிட்ட ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கேட்டிருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட் கிளப் பவர் 105.1 எஃப்எம்ல. ஸோ இந்த டூம்ஸ்டே மூவியில் நீங்கள் உங்களோட கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணுங்களான்னு கேட்டதுக்கு ஸ்ட்ரைட் அவுட் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காரு, நோ அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒருவேளை சீக்ரெட் வார்ஸ் மூவியில் ஹாக்கை வேரியண்ட்டை வேறு ஏதாவது ஒரு மல்டிவர்ஸ் வந்து கொண்டு வந்து உங்களோட போர்ஷனை ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, ஒரி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஸோ சிரிச்சுட்டு ஒருவேளை அவங்க அந்த மாதிரி பண்ண நினச்சாங்கன்னா தாராளமாக பண்ணட்டும், ஐ எம் அப்சல்யூட்லி ஓகே வித் இட், ஐ எம் பிரிட்டி பிஸி பை மை செல்ஃப் இன் அதர் ஒர்க்ஸ். நான் ஒரு சில வேலைகளில் பிஸியாக இருக்கேன், அதனால அவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்களோ தாராளமாக பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஆன்சர்ஸை நம்ம ஜெர்மி ரென்னர் கொடுத்ததுலேருந்து ஸோ மார்வல் யூனிவர்ஸ் எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்குங்கிறத அவர் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ லாஸ்ட் 10 இயர்ஸ் 2011 இருந்து 2021 வரைக்கும் அவர் இந்த ஹாக்கைங்கிற கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் என்ன அச்சீவ் பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரியும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி சொல்றாரு. ஸோ நிறைய பேர் என்ன பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஹாக்கை டிவி சீரிஸ் வந்துச்சு 2021, அதுதான் இவரோட ஸ்வான் சாங்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. பிகாஸ் அந்த சீரிஸோட ஸ்டோரி லைனே ஒரு பாசிங் த டார்ச் ஸ்டோரி லைன் தான். நம்ம கிளின் பாட்டன் கிட்ட இருந்து எப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கேட் பிஷப் ஹாக்கைங்கிற மேண்டில் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த டிவி சீரிஸ்ல நமக்கு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல காமிச்சிருப்பாங்க. காமிக் புக் ரிசோர்சஸ் கிட்ட இன்னொரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு நம்ம ஜெர்மி ரென்னர். அதுல இந்த ஹாக்கை கேரக்டரோட ரிட்டையர்மெண்ட் பத்தியும் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, ஸோ ஹாக்கை இஸ் ஆல்வேஸ் a family man. He has retired before, but he is always pull out of retirement. ஏற்கனவே அவர் நிறைய தடவை ட்ரை பண்ணிருக்காரு, பட் ஒரு தடவையும் அவெஞ்சர்ஸ் எனிமீஸ் கூட ஃபைட் பண்ணும்போது அவர் ரிட்டையர்மெண்ட்ல இருந்து புல் அவுட் பண்ணி வெளில கூட்டிட்டு வந்திருக்காங்க. நிறைய தடவை கூட சேர்ந்து ஃபைட் பண்ணிருக்காரு. பட் சின்ஸ் he is a family man, he always know where his allegiance lies. ஸோ ஃபேமிலி மேனாக இருக்கிறனால அவரோட அலிஜென்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஹாக்கை சாகடிக்கப்படுற வரைக்கும், கொல்லப்படுற வரைக்கும் அவர் எத்தனை தடவை டேர் ஆனாலும் திரும்பவும் அதுலேருந்து வெளியே வந்து எனிமீஸ் கூட ஃபைட் பண்ணுவார், கிரைம் ஃபைட் பண்ணுவார். தட் இஸ் வாட் ஹி ஆல்வேஸ் டூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஹி இஸ் ஆல்வேஸ் வெயிட்டிங் டு பிக் அப் த பவ் அண்ட் ஆரோ அகைன். இந்த மாதிரி அவர் சொன்ன ஆன்சர்ஸ் நம்மளை யோசிக்க வைக்குது. ஒருவேளை டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ் மூவியில் நம்ம ஜெர்மி ரென்னர் சீக்ரெட்டாக கேஷ் பண்ணப்பட்டிருப்பாரோ அப்படின்ற மாதிரி. ஸோ ஹாக்கை சீசன் 2 பற்றி கேட்டிருக்காங்க. பர்ஃபெக்டான டைம் வரும்போது அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இட் இஸ் கோயிங் டு பி கிரேட் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஜெர்மி ரென்னரோட ஹாக்கை கேரக்டர் ரிட்டர்ன் வந்து ஒரு ஓப்பன் எண்டட் தான், எப்போ வேணா அவர் திரும்ப வரலாம் அப்படின்றது நமக்கு தெரியும்.